ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் தெரியலங்க. இதுல எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது? இதுல கஷ்டப்படுறது கடையிலேயே அரிசி வாங்கிக்கலாம்ல? இது எங்களோட குலத்தொழில். இது நாங்க கஷ்டப்பட்டு செய்யலைங்க, இஷ்டப்பட்டு செய்கிறோங்க. இதுல என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். முத நாள் வயலை உழுது, 2வது சேடையை கலைக்கும், 3வது நாள் நெல்லை ஊற வச்சு, 4வது நாள் சேடையில் பரம் போட்டு, 7வது நாள் கடவுளே விளைச்சல் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு நெல்லை விதைக்கணும். அடுத்த 30 நாளில் விதைச்ச நெல் நாத்தா மாறி நிற்கும். அப்புறம் அந்த நாற்றை நட மறுபடியும் சேடையை கலைக்கி அந்த சேடையில் நட போகிறோம். இதையும் தாண்டி மழை வெயில் புயலன்னு எல்லா இயற்கை சீற்றத்துலேருந்தும் பாதுகாத்து 60 நாள் களை எடுத்து 90 நாள் அறுவடை பண்ணி, அந்த அறுவடை பண்ண நெல்லை அவளுக்கு போட்டால் அரிசியாக வரும். அந்த அரிசியை தான் நம்ம சோறாக்கி சாப்பிட்றோம். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் ரைஸ் மேக்கிங். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த குட்டி விவசாயம் பிடிச்சிருந்தா கமெண்டில் க்ரீன் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுப்பாங்க.